சொக்கலிங்கத்திற்கு 80 வயதாகிவிட்டது. ஆனால் 30 வயது சொக்கலிங்கம் மாதிரி இருப்பதற்கு காரணம் இவர் நடிக்கின்ற நடிப்பை பார்த்து, நகைச்சுவையை பார்த்து, இசையை கேட்டு அதை ரசித்துக் கொண்டிருக்கும்போது வயது என்பது கூடாது. அதை விட நிறைய பேர் யூடியூபை பார்த்துருக்கலாம். என்னால் இந்த அரங்கத்தின் முன்பு என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. உடனே நீங்க மாத்திரை சாப்பிட நிறுத்திடக்கூடாது. அதுதான் அடிக்கடி சொல்றேன். இதயம் 100 வருடம் இயங்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தேவை ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. மகிழ்ச்சியில வரும் தெரியுமா? மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது பணமாக, உழைப்பாக, நேரமாக எதுவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பதில் மகிழ்ச்சி. அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிரிப்பு. சொல்லுங்க. சிரிப்பு. மகிழ்ச்சி, சிரிக்க விரும்புகிற நடிக்கணும் பார்த்து அப்படி சிரிச்சோம். கொடுப்பதில் மகிழ்ச்சி. அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கொடுக்கிறது தடுக்கிறது. ஐயோ, அப்படி ஐயோ. பாருங்க உறவினர்களே, கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் இந்த உணர வேண்டும். சரி, உங்களை பேரை கைத்தட்டுன்னு சொன்னா, சிரிப்பதோ கைத்தட்டுவதோ மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம். கைத்தட்டும்போது உள்ளங்கையில் இருக்கிற உறுப்புகள் தூண்டப்பட்ட அக்குப்ரெஷரால் தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று, மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்று அனைத்து உறுப்புகளையும் இதயத்தையும் சேர்த்து 100 வருடம் இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டால் மட்டும்தான் உண்டு. ஐயாவோட ஒரு கேட்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டியது சொக்கலிங்க பேச்சுக்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா? இரண்டுக்கு வேணும். உண்மையானவர்கள், அன்பானவர்கள். அதுதான் சொல்றேன் உறவினர்களே, தயவு செய்து ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, worry, curry to get buried. சரி, ஒரே ஒரு கேள்வியுடன் முடிக்கின்றேன். நான் பேசுறது பிடிக்குதா பிடிக்கலையா? அப்படியே பிடிக்கிறது கைத்தட்டலோடு சொன்னது இந்த உறவினர்கள் மட்டும்தான். சரி, எத்தனை இதயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, நீங்க காதல் பண்ணும்போது உங்க இதயத்தை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, நீங்க மட்டும்தான் வச்சுக்கணும். ஆனால் இறைவன் படைப்பில் 3 இதயங்கள். ஒன்று நீங்கள் சொல்லுவது, இரண்டாவது, மூன்றாவது இதயங்கள் உங்கள் காலில் இருக்கின்ற கெண்டைக்கால் தசைகள் தான். அந்த கெண்டைக்கால் தசைகளை இயக்கிக் கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் காலில் இருக்கிற ரத்தம் பம்படி இதயத்துக்கு போகும். இல்லாவிடில் இதயம் பழுதாகிவிடும். So human being are meant to be dynamic. நடனம் இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதை விடவே கூடாது என்று சொல்லி, நான் இன்று 9ஆம் மணியில் இதயத்திற்கு தலைவராக இருக்கின்றேன். இந்த 9 மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே லெப்டினர் ஒருத்தன் வந்தா சரவணன்ட்டு, இந்த திங்கட்கிழமை சார் லிப்ட்ல வாங்கலன்னா, என்னப்பான்னு கேட்டேன். லிப்ட்ல வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. அதுக்கு நான் மேலே போனா அவ்வளவு தெரிகிறீங்க. சில உடற்பயிற்சி இனியமே ஆக்கிக்கொண்டு நாம் மகிழ்ந்து மற்ற மகிழ வைக்கின்ற சக்தியை பெற்றுவிட்டால் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ முடியும் என்று வாழ்த்தி, என்னுடைய வாழ்க்கையின் 60 வருட அனுபவத்தில் அரசியலுக்கு அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன், மதத்திற்கு அப்பாற்பட்டவன், ஜாதிக்கு அப்பாற்பட்ட மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அதுக்குதான் சொல்கிறேன். அனுபவங்களை தந்தை பெரியார் கேள்விப்பட்டிருக்கலாம், காமராஜர் கேள்விப்பட்டிருக்கலாம், அண்ணா கேள்விப்பட்டிருக்கலாம், எம்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஜெயலலிதா கேள்விப்பட்டிருக்கலாம். இவர்கள் அனைவருக்குமே சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்துதான் எனக்கு கிடைத்த வரமாக நினைக்கிறேன். அவருக்கு கிடைத்த வர பாயிண்ட்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உங்களிடமே நானும் ஆவலுடன் இசையை கேட்பதற்காக வந்தேன். ஒரு இன்டர்நேஷனல் மீட்டிங். நான் நாளைக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு போயிடுவேன். இந்த இடையில் எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் ரசிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஐயா. இதுக்கு தான் ஒரு வைத்தியர் எங்களுக்கு வேணும்னு சொல்றது. ஊசி போடையில மாத்திரை தரையில ஆனால் நிறைய அட்வைஸ். சரி, நிச்சயமா தேவைப்படுகிற ஒன்று. இப்போது ஐரோப்பிய கலைஞர்களுக்கு கௌரவம் அவரால் வழங்கப்படுகின்றது. இன்னும் கொஞ்சம் சத்தமா கைதட்டினீங்கன்னு சொன்னா இந்த கலைஞர்களுக்கும் ஒரு குறிப்பா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும். இப்ப டாக்டர் இப்பதான் சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா எல்லா கலைஞர்களுக்கும் உங்களது அன்பான கரகோஷத்தை வழங்கி அவர்கள் இதுவரை நேரமும் இந்த மேடையில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியமைக்கான ஒரு பாராட்டை தொடர்ந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. இந்த விழாவுக்கும் நிகழ்வுக்கும் வந்ததுக்கு ஒரு அர்த்தமும் ஒரு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியும் வருது. உங்களோட பேர் உங்களை பார்த்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இங்க எல்லாம் 45 வயசை தாண்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோபோ சங்கருக்குலாம் நடந்தது நமக்கு தெரியும். ரொம்ப நன்றி உங்களுடைய அட்வைஸ்க்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இவர்கள் சொல்லுகின்ற நன்றி ஏற்றுக்கொள்கின்ற சொற்களிங்கம் இந்த வாய்ப்பை கொடுத்து நீ மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நான் பல மடங்கு நன்றியை கூறி விடைபெறுவதை நன்றினார். இல்லைங்கய்யா, உங்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு இப்போது ஒருத்தரை நமக்கு அழைக்க இருக்கின்றோம். திரு சங்கர் நலதம்பி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கொண்டு வரத்தை முடிஞ்சு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க பேசுங்க. இதுதான் ஒரு கோடு. இந்த கோடு என்பதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம் கோடு நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று இந்த கருவறை இது கல்லறை. மனிதன் அமைதியோடு இருப்பது கருவறையின் கல்லறையில் தான். நடுவில் இருக்கின்ற வாழ்க்கை அமைதியை இழக்கக்கூடாது. அதற்காகத்தான் உலக மக்களுக்கு உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் இயங்க 3 ஊக்களாக பிரித்தேன். நான் சொன்ன கூடவே சொல்றீங்களா? 3 ஊக்கள். உணர்வு, சத்தப்படி சொல்லணும். உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக உலக மக்களுக்கு 60 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த மந்திரம் என்ன தெரியுமா? கூடவே சொல்றீங்களா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைபிடிக்கும் பொழுது எல்லாரும் தயவு செய்து கவனிக்க வேண்டும். இந்த கோட்டியின் அளவை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்னீங்கன்னா அது குறைத்து 20-25 வயது மகிழ்ச்சியோடு இறக்க போகின்றீர்கள். இருக்க போகின்றீர்களா, இறக்க போகின்றீர்களா? இரண்டும் உங்கள் கையில் மட்டும்தான் என்று கூறி நான் இறங்குவதற்கு முன்பே ஒரே ஒரு கேள்வி மேடையில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். நான் தெரிந்தால் சொல்லுகின்றேன். ஒரு கேள்வி மட்டும். ஐயா, நீங்க ஒரு கேள்வி, ஒன்னே ஒரு கேள்வி கேட்கலாம். யாராவது நீங்க கேட்கின்ற கேள்வி எனக்கு சொல்ல முடியவில்லை என்றால் அவர்களுக்கு என் கையிலிருந்து 1000 ரூபாய், டாலர் கிடையாது, 1000 ரூபாய் கொடுக்கின்றேன். $1000 கூட நானே போயிடலாம். ஏதாவது ஒரு கேள்வி யாராவது கேட்க போறீங்களா? டாக்டர் ஏதாவது ஒரு கேள்வி யாராவது ஒருத்தர்? ஓகே, so we'll go there. Welcome, doctor. I have a question. The corona vaccine is going to be heart attacks, right? Is it based on the vaccine or lifestyle? இது பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது உலக அளவில் டாக்டர்களோட அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உறவினர்களே, கோவிட் வியாதிக்கும் கோவிட் வேக்சினேஷனுக்கும் மாரடைப்புக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. பட் அந்த கோவிட் வந்ததினால் பல உயிர்கள் இழந்து விட்டோம், வேலை போய்விட்டது, பண இழப்பு, அனைத்து பொருளாதாரம் இழந்ததை தாங்குகின்ற சக்தி இழக்கும் பொழுது இதய இரத்த குழாய் கிளாட் வந்து அந்த அதிர்ச்சியினால்
ரத்தங்கள் அடைப்பட்டு இறக்கின்றனே தவிர வேக்சினுக்கும் அதற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. இந்த வேக்சின் ஒன்று போட்டதால் தான் போடாமல் மக்களை காப்பாற்ற முடியுது என்று மாற்று கருத்து. அருமையான கேள்வி. நன்றி, வணக்கம். டாக்டர், உங்களுக்கான இந்த கௌரவத்தை வழங்குவதற்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒருவரை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த தமிழ் காணிவல் நிகழ்விற்கான ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆசையாக கேட்குற ஒரு வானொலி. ஸோ அந்த ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அதிபர் நடா ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு மகிழ்ச்சியோடு அழைக்கின்றோம். இந்த வரை உங்களது பலத்த கரகோஷத்துடன் அவரை இங்கே நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம். நடா ராஜ்குமார் அண்ணா இப்போது எங்களது டாக்டருக்கான அந்த கௌரவத்தை வழங்கி இருக்கிறார். அதுக்குள்ள ஏதாவது கேள்வி கேட்கறத கேட்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கேள்வி மட்டும்தான் உங்களுடைய அறிவுரையை ஆக்க முடியும். கேள்வியை கேட்க மாட்டீங்களா? முக்கியமான 2 நபர்கள் மேடையில் இருக்கிறார்கள். எனவே இப்போது பரஸ்பரம் ஒரு கௌரவம். திரு நடராஜ்குமார் அண்ணாவுக்கான அந்த கௌரவத்தை வழங்குவதற்காக நாங்கள் டாக்டரிடம் கேட்கின்றோம். இந்த கௌரவத்தை அவருக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி. நன்றி. எல்லோருக்கும் இணைந்து கொண்ட எல்லோருக்குமே மிக்க நன்றி. 2 முக்கியமான நபர்களை இப்போது நாங்கள் மேடையில் பார்க்கின்றோம். டாக்டர் கௌரவிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதமா. என்னுடைய அன்பு தோழன் தமிழோசை சிறிக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் வந்து நான் பல மாநாடுகளில் அவரை சந்தித்திருக்கிறேன். பல நாடுகளில் தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, அவர் இந்தியாவிலிருந்து வந்து மருத்துவ சேவையோடு தமிழ் சேவையும் மக்கள் சேவையும் செய்து வருகின்றார். அவர் நீண்ட காலம் வாழ்ந்து எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே உங்கள் சார்பாக இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி, உங்கள் எல்லோருக்கும் நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. தேங்க்யூ. ஒரே ஒரு கருத்து, இங்க நிறைய பேர் இந்த டீனேஜ் எல்லாம் இருக்கீங்க, உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நான் சொக்கலிங்கம் 32வது முறை அமெரிக்காவுக்கு வந்து 12வது முறை கனடாவுக்கு வருகின்றேன். நான் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், எவர் ஒருவராவது 10 மணி நேரம் ஒரே இடத்திலிருந்து வேலை செய்தால் அவர் 30 சிகரெட் பிடிப்பதற்கு சமம். ஸோ சிட்டிங் இஸ் எ நியூ ஸ்மோக்கிங். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 15 செகண்ட் எழுந்து ஸ்ட்ரெச் பண்ணி மறுபடியும் உட்காந்து வேலை செய்யணும். தவிர இந்த பிரேக் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடாது. மகிழ்ச்சியும் தூக்கமும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பிடிக்கப்பட ஓடிக்கிட்டே இருக்கும். அமைதியாக இருந்தால் கையில் வந்து அமர வேண்டும். தூக்கத்தை இழக்கக்கூடாது, மிக முக்கியம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி. நன்றி. நிறைய ஆலோசனை